இடித்து வச்ச சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி சாம்பாருக்கு 100 கிராம் பருப்பு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி 2 நிமிஷம் நம்ம ஊற வச்சு கழுவிக்கலாம். அது சுத்தமாக பருப்பு இது போல் சுத்தமாக கழுவி எடுத்துங்க. இப்போ போல் காய்ச்சின்னு இருக்குது. நம்ம இந்த பருப்பு அந்த தண்ணியில் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். பொங்கி போகாம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம இட்லி சாம்பாருக்கு சில பொருளுங்க வறுத்து எடுத்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, நிறைய போடக்கூடாது, கொஞ்சமாக. இந்த பக்கம் சாதம் ரெடி ஆகிருக்குது. இங்கே அதுக்கேற்ற மசாலா வறுத்துனுக்குறோம். இந்த பக்கம் வந்தால் பருப்பு வந்துன்னு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாம்பார் எல்லாம் ரெடி ஆகிடும். தனியா கொஞ்சம், ஒரு 20 மிளகு, கொஞ்சமாக சாப்பாட்டு அரிசி, சும்மா 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், காரத்துக்கு ஏற்ற மிளகாய், ஒரு 7 மிளகாய் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் எப்படி சாப்பிட்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. எல்லாமே நல்லா வறுத்துச்சு. இதை ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம். புளி பாருங்கள், எலுமிச்சை சைஸ்லேயே கம்மியாக இருக்கட்டும். இதை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம். நம்ம ஏற்கனவே தண்ணியில் அலசி தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இட்லி சாம்பாருக்கு கத்திரிக்காய், வெங்காயம், கேரட், மாங்காய், வெள்ளிக்கிழங்கு, முருங்கைக்காய், பீன்ஸு, தக்காளி. நம்ம சாம்பாருக்கு இந்த காயெல்லாம் போட போகிறோம். வாங்க பருப்பு வெந்து போச்சான்னு பார்க்கலாம். இப்போது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். குக்கரில் போட்டால் ரொம்ப எரிஞ்சு வந்துடுங்க. இது போல் சட்டியில் வேக வச்சு செஞ்சு
பருப்பு கடைஞ்சி சாம்பார் வச்சோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. இது ஒரு கடையில் கடைஞ்சோம்னா சரியாக போயிடும். எப்படி மலர்ந்துருக்குது பாருங்கள் பருப்பு. இது பாருங்கள் கை. நம்ம கல்சட்டிக்கு மாற்றிக்கலாம். அதை இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு ஊற்றிக்கினா போதும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே கேரட்டு, நம்ம அரிஞ்சு வச்ச கத்திரிக்காய், பீன்ஸு, முருங்கைக்காய், ஒரு சின்ன சைஸு வெள்ளிக்கிழங்கு, ஒரு 4 பீஸ் மாங்காய். காயெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுக்கிறோம் பருப்பு, அதை இதில் சேர்த்துக்கலாம். சுவைக்கேற்ற உப்பு. குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். அதுங்காட்டியும் நம்ம வறுத்து வச்சுக்கிற பருப்பு அரைச்சிடணும். இடித்து எடுத்துன்னு வந்துடலாம். இடிச்சு எடுத்துக்கணும்னா போதும். ரொம்ப நைஸாக இருக்குது, இடிச்சு எடுத்துக்கூடாது. இது போல் அரைச்சி எடுத்துங்க. அம்மி இருந்தாலும் அரைச்சி எடுத்துங்க. இது போல் இடிக்கல் இருந்தாலும் இடிச்சு எடுத்துங்க. நம்ம அரைச்சி வச்சு இது போல் குறைன்னு கொஞ்சம் ரொம்ப குறைன்னு அரைச்சிடாதீங்க. இது போல் அரைச்சி எடுத்துங்க. இடிக்கிறத விட அம்மியில் அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக வாசனை வருது. அரைக்கும் போதே வருங்க. காய் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். கரைச்சி வச்சல புளி ஊற்றிக்கலாம். புளி எது கம்மியாக போட்டோன்னா ஒரு 3 பீஸ் மாங்காய் போட்டுருக்குறோம், அதனால் புளி கம்மி பண்ணிக்கணும். குழம்பு நல்லா போச்சு, காயெல்லாம் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு தாளிப்பு ஒன்று போட்டுடலாம். எண்ணெய் காய வச்சிட்டோம், கடுகு போட்டுக்கலாம். அது கூட காஞ்ச மிளகா 1 2 கட் பண்ணி போட்டுக்கலாம்.
கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். சாம்பார் சூப்பரான இடித்த சாம்பார் ரெடி. கம கம கமன்னு வாசனை பாருங்கள் எப்படி வருது. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம மண் சட்டியில் செய்யறதுனால குழம்பு கொஞ்ச நேரம் கொச்சிக்கினே இருக்கும். சுவையான இட்லி சாம்பார் ரெடி. வாங்க சாப்பிடலாம். சுட சுட சாதமும் சுட சுட சாம்பாரும் ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.